நம்மள பலர் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு நாளுக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கணும்ன்று. சில 2 லிட்டர் சொல்வாங்க, சில 3 லிட்டர் சொல்வாங்க. ஆனா உண்மையில எல்லாருக்கும் ஒரே அளவு இல்ல. பாடி வெயிட் படி தான் தண்ணி தேவையும் மாறும். ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் பொதுவாக ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்றாங்க. 1 கிலோ பாடி வெயிட்டுக்கு சுமார் 30 முதல் 35 மில்லி லிட்டர் தண்ணீர். அதாவது பாடி வெயிட் அதிகமா இருந்தா வாட்டர் ரிக்வயர்மெண்ட் கூட அதிகமாகும். இது ஒரு ஆவரேஜ் கைட்லைன் தான். இத வச்சு ரஃப்லி கால்குலேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் 50 கிலோ வெயிட் இருந்தா ஒரு நாளுக்கு சுமார் 1 லிட்டர் அரை முதல் 1 லிட்டர் 75 வரை தண்ணி தேவைப்படும். 60 கிலோ இருந்தா சுமார் 1 லிட்டர் 80 முதல் 2 லிட்டர் மேல் தேவைப்படும். இதுதான் பாடி வெயிட் கால்குலேஷன் கான்செப்டும். ஆனா ஒரு விஷயம் முக்கியம். எல்லாருக்கும் எக்ஸாக்ட் சேம் அமௌண்ட் இருக்காது. எக்ஸசைஸ் பண்ணினா ஸ்வெட்டிங் அதிகம் வரும். சம்மர் சீசன்ல பாடி ஹீட் கூட நித்து அதிகமாகும். அதனால லைஃப் ஸ்டைலும் கிளைமேட்டும் வாட்டர் இன்டேக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பாடிக்கு தேவையான அளவு தண்ணி கிடைக்கலனா சில சிக்னல்ஸ் வரும். டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும், ஹெடேக் வரலாம், லிப்ஸ் ட்ரை ஆகும், யூரின் கலர் டார்க் ஆகும், கான்சன்ட்ரேஷன் குறையும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் டீஹைட்ரேஷன் வார்னிங்னு சொல்லலாம். அதே நேரத்துல அதிகமா தண்ணி குடிப்பதும் நல்லதல்ல. சில ஒரு நாள் அளவுக்கு மேல் குடிப்பாங்க. அதனால சோடியம் இம்பேலன்ஸ் வரலாம். சில ரேர் கேஸ்ல வாட்டர் இன்டாக்சிகேஷன் கூட நடக்கலாம். கிட்னிக்கும் அன்னெசரி பிரஷர் வரும். அதனால பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். தண்ணீர் குடிக்க சில நல்ல நேரங்களும் இருக்கிறது. காலை எழுந்த உடனே ஒரு கிளாஸ் குடிக்கலாம். உணவுக்கு சுமார் அரை மணி நேரம் முன்பு குடிக்கலாம். எக்ஸசைஸ் முடிந்த பிறகு குடிக்கலாம். நாள் முழுவதும் சிறிது சிறிதா குடிப்பது பெஸ்ட் மெத்தட். ஒரே நேரத்தில் அதிகமாக தண்ணீர் குடிப்பது நல்லதல்ல. பாடிக்கு தேவையான அளவில் குடிப்பது தான் ஹெல்தி. சிம்பிளா சொல்லணும்னா வாட்டர் அதிகமா குடிப்பது சொல்யூஷன் இல்ல. சரியான அளவில் குடிப்பது தான் சொல்யூஷன்.